Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open. எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களுக்காக EOS-9 செயற்கைக்கோளை இஸ்ரோ விண்ணில் செலுத்த உள்ளது. எந்த வகை ராக்கெட்டில் அது பயணிக்க உள்ளது, அது எப்படி செயல்படும் என்பதை விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். இக்கட்டான நிலையில் தேசம் இருந்தபோது எதிரியின் மீது இந்தியா துல்லிய தாக்குதல் நடத்துவதற்கு 10 செயற்கைக்கோள்கள் தான் காரணமாக இருந்ததாக இஸ்ரோவினுடைய தலைவர் நாராயணன் தெரிவித்திருக்கிறார். இந்த 10ஓடு சேர்ந்து 11ஆக இணையப் போகிறது EOS-09 செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோள் குறித்தும் அதை ஏந்தி செல்லக்கூடிய PSLV C-61 ராக்கெட் குறித்தும் விரிவாக பார்க்கலாம். முதல்ல ராக்கெட் பத்தி பார்த்துடலாம். 63வது PSLV ராக்கெட் இது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்படக்கூடிய 101வது ராக்கெட் அப்படிங்கிற ஒரு பெருமையை இது பெற்றிருக்கிறது. இதனுடைய உயரம் 44.5 மீட்டர். LIC பில்டிங்கோட உயரம் 54 மீட்டர். 44.5 மீட்டர்னா எவ்வளவு ஹைட் இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. மேல செல்ல தேவையான நிறை மாஸ் 321 டன் கொண்டதாக இருக்குது. அடுத்ததாக இதோட வெற்றி சதவீதம், PSLV தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல் ராக்கெட்னு சொல்றாங்க. 62 ராக்கெட்ல வந்து 2 ராக்கெட் தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு. 95% வெற்றி சதவீதமாக இருக்கிறது. முன்னாடியே நம்ம குறிப்பிட்டிருந்தோம். அடுத்து ஒவ்வொரு அடுக்காக பார்க்க போகிறோம், என்னென்ன அடுக்குன்னு. கீழே உள்ள அடுக்கு முதல் அடுக்கு, இதனுடைய உயரமே 20 மீட்டராக இருக்கிறது. இதனுடைய அகலம் 2.8 மீட்டர் டயாமீட்டராக இருக்குது. அப்போ அதோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்க்க முடியுது. பிரம்மாண்டமான ஒரு ராக்கெட் தான். உந்து எரிபொருள், திட எரிபொருள் வந்து இதில் பயன்படுத்துறாங்க. சாலிட் ப்ரொப்பலண்ட் வந்து பயன்படுத்துறாங்க. 2வது அடுக்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் இதனுடைய உயரம் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா 12.6 மீட்டர். இதனுடைய அகலம் டயாமீட்டர் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2.8 மீட்டர். அடுத்து 3வது அடுக்கு அப்படிங்கிறது முனைப்பகுதியில் இருக்கக்கூடியது. இதனுடைய உந்து எரிபொருள் என்பது திரவ எரிபொருளாக இருக்கிறது. 3வது அடுக்கினுடைய உயரம் 3.6 மீட்டர். இதனுடைய விட்டம் 2 மீட்டர். இதில் பயன்படுத்தக்கூடிய உந்து எரிபொருள் திட எரிபொருளாக இருக்குது. திட எரிபொருள், திரவ எரிபொருள், மறுபடியும் திட எரிபொருள். அடுத்து 4வதாக ஒரு அடுக்கு, 4 அடுக்கு இருக்குது. இதனுடைய உயரம் 3 மீட்டர், விட்டம் 1.3 மீட்டர். இதில் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் திரவ எரிபொருளாக இருக்குது. இந்த முனை பகுதியில தான் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்படும். விண்ணில் ஏவ தொடங்கியதிலிருந்து முதல் அடுக்கு 2 நிமிடங்கள்ல பிரிந்து கடல்ல விழும். அடுத்து 2வது அடுக்கு 4 நிமிடங்கள்ல பிரிந்து கடல்ல விழும். வெயிட் கம்மியாக ராக்கெட் லிஃப்ட் ஆகி மேலே போயிட்டே இருக்கும். ஈர்ப்பு விசையை தாண்டி மேலே போகும். 3வது அடுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 நிமிடங்கள்ல 3வது அடுக்கு பிரிந்து விழும். 4வது அடுக்கு 17வது நிமிடங்கள்ல 4வது அடுக்கு உச்சி அடுக்குல இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் தனியாக பிரிந்து 524 கிலோமீட்டர் பூமியிலிருந்து நிலைநிறுத்தப்படும். சென்னையில இருந்து திருநெல்வேலி தூரம் எவ்வளவு இருக்கு, அந்த ஹைட்டுக்கு 17 நிமிஷத்துல போகும். அப்படின்னா அதோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து செயற்கைக்கோளை பத்தி பார்க்க போறோம். EOS செயற்கைக்கோள். இந்த EOS செயற்கைக்கோள் வந்து 524 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து காட்சிகளில் பார்க்க முடிகிறது. இந்த செயற்கைக்கோளினுடைய மொத்த எடை, அதனுடைய பயன்பாடுகள் பற்றி பார்க்கலாம். 1696 கிலோ இருக்கிறது. மின்சாரம் 2.4 கிலோவாட்டுகளும். இதனுடைய பணிக்காலம் மொத்தமாக 5 ஆண்டுகளாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பம்சம் சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இதுல அனுப்பக்கூடிய அந்த ரேடார் சிக்னல் துல்லியமான படங்கள் கொடுக்குது. இதன் மூலமாக எல்லைப்புறங்கள்ல நம்மளால இராணுவம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. மேலும் பயிர் கண்காணிப்பு, விவசாயம் பற்றியும் நம்ம வந்து இதன் மூலமாக அறிய முடியும். இயற்கை பேரிடர் ஏற்பட்டால், நிலச்சரிவு ஏற்பட்டால், நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் மேல மேப் வழியா அதை நம்ம தெளிவா பார்க்க முடியும். அடுத்து நகர்ப்புறத்தினுடைய வளர்ச்சி, சென்னை மாதிரியான சிட்டி எவ்வளவு வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் துல்லியமாக பார்க்க முடியும். ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் என்றால் EOS-09 அப்படிங்கிற செயற்கைக்கோள் நாட்டினுடைய வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் பெரும் பங்காற்றும் அப்படின்னு இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open.